ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உங்களை நாங்கள் இந்த இணைய வழியாக வாழ்த்துகிறதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் 5 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவன் இந்த 6வது மாதத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இது தேவனுடைய தயவல்லாமல் வேறொன்றுமே இல்லை. 5 மாதங்கள் ஆண்டவர் பலத்தினாலும் சுகத்தினாலும் தன்னுடைய கிருபையினாலும் வார்த்தைகளினாலும் இம்மட்டுமாய் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 6வது மாதத்தில் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடணும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 46:1 சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார்: தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பாருங்க, நான் ஒன்று மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு மழை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மழை வராத இடத்துல ஒதுங்குகிறோம். ஒரு ஷெல்டர் இல்லை ஒரு தலை மேலே ஒரு அம்ப்ரெல்லா பிடிக்கிறோம், ஒரு கொடையை பிடிக்கிறோம். இல்லை என்றால் ஒரு செவுறு இருக்கிற இடத்துல போய் மழை நம்ம மேலே விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்கிறோம். ஒரு அடைக்கலத்தை நம்ம தேடுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வருகிற சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய எல்லா விதமான சதிகள் மழையை போல நம் வாழ்க்கையில் வரும்பொழுது அதிலிருந்து நம்மை தப்புவித்து கொள்ள நம் ஆண்டவர் அவர் நம் அடைக்கலமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன். எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஆண்டவர் அடைக்கலம் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய பலனாய் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய பலனாய் இருக்கிறார். அதுதான் வாசிக்கிறோம் வேதத்தில், பலவீனத்தில் என் பலன் உன்னை சுகமாக்கும். தேவனுடைய பலன் உலகத் தருகிற பலன் போல அல்ல, இல்லை நம்ம ஜிம்முக்கு போய் எடுக்கிற பலன் அல்ல. தேவன் தருகிற பலன் உலகத் தருகிற பலனை பார்க்கிலும் உண்மையான பலனாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு பாடுகளை கடந்து போகும்பொழுது தான் அவனுக்கு தெரியும் தன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. பிறர்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் சொல்லுவான், கடந்து போகிறது நான் தானே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லலாம். ஆனால் தன்னுடைய பலவீனத்தை அறிந்து, தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பலனை தருகிறது நம் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போது இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு பலனாக இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியான ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உங்களுக்கு பலனை கொடுத்து அவர் உங்களை தாங்குவார். அவர் உங்கள் அடைக்கலமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து, ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர். அவர் யாரா? துணையானவர். தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிற மனுஷங்க கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருஷங்கள் இருப்பாங்க, ஆனால் கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் துணையாய் எப்பொழுதும் இருக்கட்டும். அவர் உங்கள் துணையாய் இருக்கும் பொழுது
நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவன் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் துணையாய் இருக்கும் பொழுது இந்த துணை எல்லா சூழலிலும் தருணத்திலும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை தரும். என் துணையாய் என் ஆண்டவர் இருக்கிறாரே, என் பலனாய் என் ஆண்டவர் இருக்கிறாரே, என் அடைக்கலமாய் ஆண்டவர் இருக்கிறாரே, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளாய் இருக்கும். 6வது மாதத்தில் நான் இந்த மாதம் முழுசும் எப்படி நான் கடந்து போவேனோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்குமோ, போராட்டங்கள் இருக்குமோ, இல்லை சந்தோஷமாக இருக்குமோ, இல்லை சமாதானமாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ளாய் இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற வாக்கு என்னவென்றால், அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய துணையாய் இருக்கிறார். இந்த தேவனை பிடித்து கொள்ளுங்கள். இந்த தேவன் இந்த 6வது மாதத்தில் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு நல்லவராக, உண்மை உள்ளவராக, எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு துணையாக, எங்களுக்கு அடைக்கலமாய் இம்மட்டுமாய் இருந்து வழி நடத்தி கொண்டு வருவதற்காய் உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த 6வது மாதத்தின் 1ஆம் நாளின் காலை வேளையில் இயேசுவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சங்கீதம் 46வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் வாசித்தது போல, என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் எனக்கு துணையுமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கலாம், அநேக காரியங்களை அவர்கள் செய்யணும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் ஒரு பக்கம் யோசிக்கையில் பொல்லாத சத்ருவானவன் எப்படி அந்த காரியங்களை தடை செய்யணும், எப்படி உம்முடைய பிள்ளைகளை சோர்வடைக்கணும் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், இந்த கால வேளையில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டது போல, நீர் எங்களுக்கு பலனாயிருங்க சுவாமி, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கணும். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரியே, எங்களை சூழ்ந்து என்ன நடந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் சரியே, எங்களுக்குள்ளாய் ஒரு தைரியம் இருக்கிறது. என்னவென்றால், என் தேவன் எனக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவன் நீர் அவர்களுக்கு பலனாய் இருந்து அவர்களுக்கு பலனை கொடுங்க சுவாமி. நீர் அடைக்கலமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கு விலக்கி நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே தனிமையாய் இருக்கிறோம் என்று நினைத்தால் நீர் துணையாய் இருந்து உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கரம் பிடித்து வழி நடத்துங்கள் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் நிரம்பின மாதமாய் இருக்கட்டும் சுவாமி. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் தேவன் எனக்கு பலனாய் இருக்கிறபடினால நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன், அவர் என் பலனாய் இருந்து எனக்கு பலனை தந்து என்னை நித்தமும் நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் இந்த கால வேளையிலே உமக்குள்ளாய் ஸ்திரப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் பள்ளி ஆரம்பிக்க போகிறது. எல்லா பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அகாடமிக் இயர் தொடங்கும் முதல் நாளிலிருந்து பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் புத்தியும் புரிந்து கொள்ளுதலையும் தேவன் நீர் பரலோகத்திலிருந்து அருள செய்யணும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளைப் போல அல்ல சுவாமி, ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்கட்டும். தங்களுடைய படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்கிறதை போல தங்களுடைய தேவ பயத்திலும் தேவ பக்தியிலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் பிள்ளைகள் வளர நீர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பஸ்தர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நீர் துணையாய் இருந்து அவர்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்கை பண்ணி கொடுங்க. இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சகல தேவைகளையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர். தேவன் தாமே துணையாய் இருக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து
ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் கட்டளையிடுங்க அப்பா. என்ன பலவீனங்கள் சோர்வுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய குணமாக்கும் வழக்கரம் இப்பொழுதே அவர்களை தொடட்டும் அப்பா. நீர் சுகப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை தேவன் தாமே முன் சென்று நீர் வழிநடத்தி தரணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாய் இருக்க தேவன் இந்த காலவெளியிலே நீர் அவர்களை பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். தேவன் தாமே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லாவுமாய் இருந்து எல்லா சூழ்நிலைகளும் பலனாய் இருந்து வழிநடத்துங்க. அவர்களை நீர் காத்துக்கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை எங்கள் அடைக்கலமும் எங்கள் பலனும் எங்கள் துணையுமான ஆண்டவருக்கே தந்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். தேவன் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அதிகமாய் உணரும்படியாய் கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. May God bless you. Have a blessed month. May God lead you and guide you and help you to have a blessed month. Amen.